இந்த நாளின் காலை தியானத்திற்காக லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். போன வாரத்தில் நாம் சிந்தித்தபடி இந்த அதிகாரத்தில் 4 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது குறிப்பு 17ஆவது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களில் நாம் போன வாரம் சிந்தித்தோம். மன்னிப்பும் அன்பும் எவ்வளவு, அதாவது திருச்சபையின் வளர்ச்சிக்கு, சுவிசேஷத்தின் வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த 2வது குறிப்பாக 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அதில் உண்மை மற்றும் தாழ்மையுள்ள கீழ்ப்படிதல் என்பதை குறித்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக இந்த வசனங்களுக்கு நாம் செவி மடுப்போம். 17ஆம் அதிகாரம் 7லிருந்து 10. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக்கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்பதை ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான இந்த பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாசித்த இந்த வேத பகுதியின் மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் கற்று, ஆண்டவரே கர்த்தாவே, அதன்படி நாங்கள் செய்ய கடவுள் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் மகிமைப்படும். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனும் உயிர்முள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு போதகர் மன்னிப்பை குறித்து பேசும்போது இவ்வாறு சொல்கிறார். அவர் பேர் ஜார்ஜ் ஹர்பர்ட் என்பவர். ஜார்ஜ் ஹர்பர்ட் என்பவர் சீர்திருத்த காலங்களிலே வாழ்ந்த ஒரு சீர்திருத்த போதகர். அவர் மன்னிப்பை குறித்து பேசும்போது இப்படி பேசுகிறார். மன்னிக்க முடியாதவர்கள் தாங்கள் செல்ல வேண்டிய பாலத்தை தாங்களே உடைத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த மன்னிப்பை குறித்ததான மகிமையான சத்தியத்தை அவர் பேசுகிறார். அப்போ விசுவாச வாழ்வுக்கு, அதாவது தேவனுடைய அந்த எருசலேமை நோக்கி, பரம எருசலேமை நோக்கி நாம் பயணமாகிக் கொண்டிருக்கிற அந்த பயணத்தில், சரியா, அந்த பயணத்தின் வழிகளில் நாம் இந்த மன்னிப்பு, அன்பு என்ற குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த தவறும்போது நாம் செல்லக்கூடிய அந்த பாலம், சரியா, அந்த பரலோக பயணத்தில் நாம் கடந்து போகக்கூடிய அந்த பாலத்தை நாமே உடைத்து போடுகிறோம் என்று சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய உண்மைன்னு நீங்கள் நான் யோசிக்கிறேன். சரியா, நாம் மற்றதை குறித்து எவ்வளவு வேணாலும் பெருமை பாராட்டலாம். ஆனால் இந்த மன்னிப்பு என்பது அன்போடு கூட இணைந்து செயல்படவில்லை என்று சொன்னால், சரியா, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே அது விருதாவதாக இருக்கும். அது உலகத்தின் பிரயாசமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரயாசமாக இருந்தாலும் சரி, அது 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 பிரயோஜனமற்றதாக இருக்கும் என்பது தான் உண்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், அதாவது இந்த சீடத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியமான பண்பு இதை மன்னிப்பும் அன்பும் என்பதை நான் போன வாரத்தில் சிந்தித்தோம். இப்போ இந்த வாரத்தில் இந்த வாசித்த இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் அதன் தொடர்ச்சியான ஒரு குணாதிசயத்தை சீடர்களுக்கு சொல்லுகிறார். சரியா, மன்னிப்பு அன்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை சொன்ன கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கான தொடர்ச்சியான ஒரு அனுபவத்தை சொல்ல வருகிறார். அது உண்மையோடு கூட தாழ்மையுள்ள கீழ்ப்படிதல்.
இதைத்தான் இந்த கதையின் மூலமாக ஒரு சின்ன கதையை சொல்லி இங்கே விளக்கப்படுத்த வருகிறதை நாம் பார்க்குறோம். இந்த கதையில் 2 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். 2 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த 2 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, சரியா, நாம் அதில் எப்படிப்பட்ட காரியங்களை கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்பதை குறித்தும் நாம் அதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது அந்த பகுதியை நாம் வாசிப்போம். மறுபடியுமாக அங்கே மறுபடியுமாக அந்த பகுதியை நான் வாசிக்க உங்களை அழைக்கிறேன். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக்கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இதில் 2 பகுதியாக நாம் சிந்திக்கிறோம். முதலாவது அந்த 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஒரு எஜமானிடத்தில் ஒரு அடிமை ஊழியக்காரனுடைய நிலையை இங்கே கிறிஸ்து பேசுகிறார். ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமானிடத்தில் பணி செய்கிற ஒரு அடிமை ஊழியக்காரனை குறித்து பேசுகிறார். அப்போ அந்த ஊழியக்காரனுடைய நிலையை குறித்து பேசுகிறார். அந்த ஊழியக்காரனுடைய செயல்முறையை குறித்து பேசுகிறார். அந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானிடத்தில் எவ்வளவு தாழ்மையுள்ளவனாக இருந்தான் என்பதை குறித்து பேசுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த எஜமானிடத்தில் இந்த ஊழியக்காரன் எதையுமே எதிர்பார்க்காதவனாக செயல்படுகிறான் என்பதை சொல்கிறார். சரியா? அப்போ ஒரு அடிமையாக இருக்கிற அந்த மனுஷனிடத்தில், சரியா, அந்த அடிமையாக இருக்கிற அந்த மனுஷன் அந்த எஜமானிடத்தில் ஏற்கனவே ஒரு கூலி தீர்மானிக்கப்பட்டிருக்கும். சரியா? அந்த கூலிக்கு உரியவனாக தான் வேலை செய்கிறான். ஆனால் இன்னும் மேலான ஒரு காரியத்தை எஜமான் அவனுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவன் கட்டளையிடப்பட்ட காரியங்கள் முழுமையும் அவன் செயல்படுத்துகிறவனாக இருந்தான் என்று சொல்கிறார். சரியா? இந்த மனிதனை குறித்து நாம் பேசும்போது, இந்த மனிதனை குறித்து நாம் சிந்திக்கும்போது ஒருவேளை நாம் சிந்திக்கலாம். என்னன்னு கேட்டால், இப்போ நடைமுறையிலலாம் இப்படிலாம் கிடையாதுங்க. கடவுள் ஏதோ அப்போ இருந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு விளக்கி இருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நம்ம இடத்துல இல்லை. சரியா? அதை நம்ம இப்போ பெருசாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா? இப்போல்லாம் காலம் மாறிடுச்சுங்க. இப்படியெல்லாம் ஒரு அடிமைத்தன சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. இதிலிருந்து தேவன் நமக்கு சொன்ன பாடம் நமக்கு அவசியமானதும் இல்லை என்று சொல்லலாம். அது நம்ம நினச்சி கூட பார்க்கலாம். அப்படி இருக்குதானே? வாய்ப்பு இருக்குதானே? அப்படியெல்லாம் இப்போ உள்ள சூழ்நிலை இப்போல்லாம் காலம் மாறிடுச்சுங்க. இப்போ அப்படியெல்லாம் ஒரு எஜமான், ஒரு அடிமை அப்படி சூழ்நிலை இல்லையே. இன்றைக்கி ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான இடத்துல வேலை செய்யணுன்னு அவனுக்கு கெஞ்ச வேண்டியிருக்கு. அவனுக்கு சம்பளத்தை விட மிகுதியான காரியங்களை செய்ய வேண்டியிருக்குது. அப்படி செஞ்சால் தான் அவன் உண்மையாக வேலை செய்கிறான். அப்படி செய்யும்போது கூட அவன் என்ன செய்கிறான்? ஏதோ கதை பேசிட்டு, ஏதோ அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு வேலையை அப்படியே போட்டுட்டு போகிற நேரத்தை கணக்கிட்டு போகிற சூழ்நிலையை தான் பார்க்குறோம். சரியா? அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. இப்படிப்பட்ட அடிமை நிலைமை இன்றைக்கு இல்லை என்று சொல்லி இந்த கடவுள் நமக்கு போதிக்கிற சத்தியத்தை விட்டு விலகி போகிற சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. சரியா? இங்கே அந்த வேலைக்காரனை குறித்து நம்ம பார்க்குறோம். காலையில் வயலுக்கு போகிறான். வயலில் போயிட்டு வேலையெல்லாம் செய்கிறான். மத்தியானத்துக்கு மேலே மந்தை மேய்க்க போகிறான். சரியா? மந்தை மேய்க்க போகிறான்.
மந்தையெல்லாம் மேய்ச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். சாயந்தரம் வர்றான் வீட்டுக்கு வரும்போது அவன் என்ன, சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, வீட்டுக்கு போ, இல்லை சாப்பிடு அப்படின்னு அவன் எஜமான் சொல்லலை. என்ன சொல்கிறான்னா, நீ உன் அறையை கட்டி கொண்டு எனக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்திட்டு எனக்கு பரிமாறி முடிச்சுட்டு நீ அப்புறம் போ அப்படின்னு சொல்கிறான். சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வேலைக்காரன் இன்றைக்கு மாலை வேலை முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போகலான்னு என்ற எண்ணத்தோடு வந்திருப்பான். ஆனால் எஜமானன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நீ எனக்கு என்ன செய்து சமைச்சு எனக்கு பந்தி பரிமாறிட்டு பின்னாடி நீ உணவு சாப்பிடலான் என்று சொல்லி இன்னொரு வேலையை கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சரியா, நாம் எதை சொன்னாலும், ஒரு எஜமான் எதை சொன்னாலும், எந்த வேலையை சொன்னாலும், ஒரு அடிமையானவன் எந்த முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் மனப்பூர்வமாக உண்மையோடு தாழ்மையோடு இங்கே செயல்படுகிற ஒரு வேலைக்காரனாக இருந்தான் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்ட வேலைக்காரனாக இருந்தான் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஒரு எஜமானனுக்கு எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிற உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனாக இருந்தான் என்பதை குறித்து தான் சொல்கிறார். அப்படி போல நீங்கள் இருங்கள் என்பதையும் சொல்லுகிறார். சரியா? யார்கிட்ட சொல்கிறாருங்க? தம்முடைய சீடர்கள்ட்ட சொல்கிறார். இப்போ நாம் அவருடைய சீடர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றுகிற சீடர்கள். சரியா? அனுதினமும் வருகிற சிலுவையை நாம் பொறுமையோடு எடுத்துக்கொண்டு அவர் பின்னே செல்கிற சீடர்கள். அப்போ நாம் மன்னிப்பு, அன்பு என்ற அந்த குணாதிசயங்களோடு நாம் வளரவில்லை என்று சொன்னால், நாம் செல்லுகின்ற அந்த பாலத்தை உடைத்து போடுகிறோம் என்று சொல்லுகிற இந்த வேத செய்தி, தேவனுடைய சத்தியம் தொடர்ச்சியாக நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உண்மையும் தாழ்மையும் உள்ள கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் அந்த பாலத்தை நீங்களும் நானும் உடைத்து போடுகிறோம். சரியா? இதைத்தான் இங்கே தேவன் மறுபடியுமாக சீடர்களுக்கு சொல்கிறார். அடுத்த ஒரு படியை சொல்லுகிறார். மன்னிப்பு, அன்பு என்பது எவ்வளவு பெரிய பாலமோ அதே போல உண்மையும் தாழ்மையும் உள்ள கீழ்ப்படிதல் அதைவிட மேலானது என்பதை சொல்லுகிறார். அதாவது இந்த பகுதிக்கு விளக்க உரை எழுதின ஒரு போதகர் ஒரு அடிமையினுடைய குணாதிசயத்தை எழுதுகிறார். ஒரு 5 குறிப்புகள் எழுதுகிறார். முதலாவது என்ன சொல்கிறார் சொன்னால், ஒரு அடிமை வேலைக்காரன் தன் நலன் குறித்து எண்ணாமல் தன் மீது ஒன்றன்மின் ஒன்றாக சுமத்தப்படும் வேலையை மனமுவந்து ஏற்றிட விருப்பமுள்ளவனாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அதாவது அதாவது மறுபடியும் எந்த வேலையை சொன்னாலும் தன்னுடைய சுய விருப்பமற்று அதை செய்வதற்கு முழு விருப்பம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவதாக சொல்கிறார், வேலையை செய்ததற்கான நன்றியையோ அல்லது பெருமை பாராட்டலையோ அவன் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்கிறார். இதான் அடிமையான நிலை. மூன்றாவதாக சொல்கிறார், தனக்கு வேலையை கட்டளையிட்ட எஜமானரை பார்த்து, இந்த ஆள் ஒரு இரக்கமுள்ளாத ஆள், தன்னலமுள்ள ஆள், கொஞ்சம் கூட கருணையே இல்லாத ஆளுன்னு முறுமுறுக்கவே கூடாதுன்னு சொல்கிறார். இதுதான் அடிமையினுடைய குணாதிசயம். நான்காவதாக சொல்கிறார், அப்பிரோஜனமான வேலைக்காரன், நான் தகுதியற்றவன். அதாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, எஜமானனுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று தன்னை குறித்து என்ன செய்கிறான், அறிக்கை செய்கிறவனாயிருப்பேன். நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லை, அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வதற்கான எந்த தகுதியும் எனக்கு கிடையாது, நான் எப்பொழுதுமே என் எஜமானனுக்கு உண்மையுள்ளவனாகவே இருக்கிறேன், அப்பிரோஜனமானவனாகவே இருப்பேன் என்று அறிக்கையிடுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு அடிமையினுடைய குணாதிசயம். ஐந்தாவதாக ஒரு சொல்கிறார், பெருமைப்படவோ தன்னை புகழவோ தனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று எண்ணி தன்னுடைய வேலையை என்ன செய்தார், நாம்
மற்றொன்றை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல், தன்னுடைய வேலையை தவிர மற்றொன்றை எடுத்துக்கொள்ளாமல் அதை மட்டுமே செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய அடிமையினுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அவர் எந்த வேலையை சொன்னாலும் நான் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை கீழ்ப்படிதல். ஒரு எஜமானனுக்கு உண்மை என்று சொன்னால், உண்மையானவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால், அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வது உண்மைதான் உண்மைக்கு அர்த்தம். அதைத்தான் நீங்கள் கிறிஸ்து சொல்கிறத பார்க்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாரு. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முற்றும் முடிய, நல்லா சொல்கிறோம், முற்றும் முடிய கீழ்ப்படுகிறவராயிருந்தார். சரியா? தன்னுடைய எஜமானனாகிய பிதாவுக்கு அவர் என்ன அவரிடத்தில் கேட்டாரோ, என்ன அவரிடத்தில் பார்த்தாரோ, என்ன அவரிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டாரோ, அதை தவிர சுயமாய் எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எதுவுமே நான் செய்யலை. ஏன்னா அவர் கட்டளையிட்டதை செய்வதற்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் அவருடைய பணி. பிதாவிடத்தில் நான் கேட்டதும் கற்றுக்கொண்டதையும் தவிர என்னுடைய சுயமாய் நான் எதுவும் செய்யவில்லை என்று சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 17:4 வாசிப்போம் என்று சொன்னால், பிற்பகுதியில் சொல்கிறாரு, நான் செய்யும்படி, எடுத்து வாசிங்க, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். அப்போ தேவன் எதையெல்லாம் செய்யும்படி கடவுளுக்கு, கிறிஸ்துவுக்கு கட்டளையிட்டாரோ அதை முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் அவர் செய்கிறவராக, செய்து முடித்தவராக இருந்தார். இதான் கிறிஸ்து. எஜமானனாகிய தேவனுக்கு தன்னை முற்றும் முடிய கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் சீடர்களுக்கு முன்பதாக தன்னை சொல்லுகிறார். சீடர்களுக்கு முன்பதாக தன்னை குறித்து பேசும்போது சில சம்பவங்களில் பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே அந்த பந்தி பங்கு கொள்கிற அந்த இடத்துல அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் என்று கேட்கிறார். கேள்வியை கேட்டு பதில் அவரே சொல்கிறாரு, பந்தி இருக்கிறவன் அல்ல. என்னது? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்களுள் நடுவே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். சரியா? நான் எஜமானன், நான் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன். என்னை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் சொல்லுகிறீர்கள். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13-14 வாசிங்க. வாசிங்க. நான் அவர்தான், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்மை என்று சொன்னால், நீங்களும் ஒருவரை கால்களை கழுவ கடவீர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சீடர்களுடைய எண்ணம், ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களை எஜமான் என்று அழைத்தார்கள், போதகரே என்று அழைத்தார்கள், தலைவரே என்று அழைத்தார்கள். ஆனால் சரியா, போதகரும் தலைவரும் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து தம்முடைய அடிமைகளுடைய கால்களை அவர் கழுவினார் என்று சொல். அந்த உண்மையும் தாழ்மையும் தான் மனிதர்களை தேவனிடத்திலே கொண்டு வரும். சரியா? மன்னிப்பும் அன்பும் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல உண்மையும் தாழ்மையுள்ள கீழ்ப்படிதலும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இங்கே கிறிஸ்து சொல்கிறார். அன்று சொல்கிறார்ல, இந்த உலகத்தில் நான் ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாக வந்தேன். நான் ஊழியம் கொள்ளும்படியாக, உங்களிடத்தில் நான் வந்து ஏதோ பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வரலை இந்த உலகத்துக்கு. சரியா? நான் உங்களுக்கு பணி செய்ய வந்தேன்.
யார் பணி செய்வது? வானத்தையும் பூமியையும் படைத்து பராமரிக்கிற கடவுள் இந்த உலகத்தில் வந்து தாம் படைத்த மனிதர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக வந்தார். சரியா? அது என்ன பணிவிடை என்பதே அறியாத நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க, சில கடவுள்னா நமக்காக தானே கடவுள், நமக்காக தானே கடவுள், அவருக்காக நாம் படைக்கப்பட்டோம், அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி. ஆனால் அவரை விட்டு நாம் தூரமாய் போய்விட்டோம். அவர் வந்து நம்ம என்ன செய்கிறார்? தேடி தம்முடையவராக்கும்படி அவர் செயல்படுகிறார், பணிவிடை செய்தார். ஆனால் அந்த பணிவிடையை இவர்கள் அறியாமல் வேறு பணிவிடையை அவரிடத்திலிருந்து இவர்கள் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். தவறான சிந்தனையோடு கடவுளை தேடுகின்ற மனிதர்களாகவே இன்றும் மனிதர்கள் இருக்கிறோம். சரியா? இந்த கதையில் சொல்லப்பட்ட அந்த ஊழியக்காரனை போலவே எந்த பலனையும் பாராட்டுதலையும் நன்றியையும் எதிர்பார்க்காமல் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்கின்ற ஒரு உண்மையுள்ள, கீழ்ப்படிதலுள்ள, தாழ்மையுள்ள ஊழியக்காரனாய் நீங்களும் இருக்க வேண்டும் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். சரியா? நீங்களும் நானும் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாருக்கு அடிமைங்க? மனுஷருக்கு அல்ல, தேவனுக்கு. நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனுஷர்களுக்கு அடிமைகள் அல்ல, தேவனுக்கு நீங்கள் அடிமைகள் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாம் கடவுளுக்கு அடிமைகள், கிறிஸ்துவுக்கு அடிமை. அதைத்தான் இங்கே கிறிஸ்து அவரிடத்தில் சொல்ற, நான் எஜமான், நானே உங்களுக்கு பணிவிடை செய்தேன். இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் என் நாமத்தில் பணிவிடை செய்ய போகிறீர்கள். இந்த பயணத்தில் இருக்கிற நீங்கள் எஜமானனாகிய நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். உண்மையுள்ள, கீழ்ப்படிதலுள்ள சீடர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு அடிமை என்று சொல்லும்போது முழுமையாக, சரியா, தனது விருப்பம் எதையுமே சிந்திக்காமல் தேவனுக்காக செயல்படுகின்ற ஒரு நிலை, அதான் அடிமை. அதைத்தான் கிறிஸ்து பேசுகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேச, நான் தேவனுக்கு அடிமை, ஊழியக்காரன் என்று சொல்கிறார். தேவனுக்கு அடிமை. இங்கே பிலமோனில் கூட வாசிக்கணும், நான் என்ன சொல்ல, எந்த காரியத்தையும் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்க வேண்டியது, எனக்கு அதிகாரம் செலுத்துறதுக்கு எனக்கு உரிமை உண்டானால் நான் அதிகாரம் செலுத்தலை, நான் செய்கிறேன், உன்னிடத்தில் மன்றாடுகிறேன் என்று சொல்கிறேன். அதுதான் அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த ஒரு உண்மைத்தன்மையை கிறிஸ்து இங்கே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம், இந்த ஊழியக்காரன், இந்த வேலைக்காரனுக்கு சம்பளம் தான் நிச்சயம். சரியா? ஏற்கனவே ஒரு சம்பளம் நிச்சயம் இருக்கும், பணி செய்யணும்னு சொல்லி. ஆனால் அந்த சம்பளம் மட்டும்தான் அவனுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அவன் எந்த வேலையை சொன்னாலும் செய்து கொண்டே இருக்கணும். சரியா? படுக்க போகிற, அதாவது இரவு நேரத்தில் படுக்க போகிற நிலையிலையும் எந்திரிச்சு இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொன்னால் அவன் செய்யணும். ஏற்கனவே பேசின சம்பளத்துக்காக மாத்திரம், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? வேறு எதையுமே அவன் கொடுக்க தேவையில்லை, அவசியம் இல்லை, அதுக்கு சட்டம் இல்லை, அதுக்கு இடமும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கிற நாம், நமக்கு கிருபையாய் நமக்கு பலனளித்து கொண்டிருக்கிற எஜமானனுக்கு நாம் எவ்வளவு உண்மையும் தாழ்மையும் உள்ள, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ரொம்ப யோசிக்கணும்.
நாம் எந்த அளவிற்கு உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போம். கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. 2வது பாடம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே, சரியா, அப்படியே நீங்களும் என்று சொல்கிறார். இதுதான் இங்கே சொல்ற. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்த பின்பு சொல்ற. உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்த பின்பு. இந்த வேலைக்காரன் காலையில் வயலுக்கு போகிறான். வயலுக்கு போயிட்டு வந்து மந்தை மேய்க்க போகிறான். மந்தை மேய்ச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு அடைச்சி எல்லாம் ரெடி பண்ணி ஒப்பு வச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் எஜமான் சொல்கிறான், அதாவது வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறான், ஐயா வேலை முடிஞ்சிச்சு, எனக்கு கட்டளையிட்ட வேலை முடிஞ்சிச்சு, இன்னும் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறவனாக தான் வந்து நின்னுனான். சரியா? அப்போ அவர் சொல்லும்போது அந்த எதிர்பார்ப்பு, அந்த தாழ்மை, அந்த உண்மை இருந்ததுனால தான் நீ போய் சாப்பிட வேண்டாம், எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி எனக்கு பரிமாறிட்டு நீங்கள் அப்புறம் சாப்பிடுன்னு சொன்ன உடனே அப்படியா நான் செய்கிறேன்னு போனான். ஆனால் நம்ம நினச்சி பாருங்க, கடவுள் கட்டளையிட்டு இருக்கிற காரியங்களுக்கு நாம் எவ்வளவாய் உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்து சொல்றார், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்த பின்பு என்ன சொல்கிறார். அவன் சொல்கிறான், தகுதியற்ற வேலைக்காரர்கள், அப்பிரயோஜனமான வேலைக்காரர்கள், ஒன்றுக்கும் உதவாத வேலைக்காரன் நான். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன், எனக்கு எந்த பெருமையும் எனக்கு இல்லை, இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். தம்முடைய சீடர்களுக்கு எவ்வளவு மகிமையான சத்தியத்தை இங்கே சொல்கிறார் என்பதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, யோவான் 14:14, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ எஜமானிடத்தில் எந்த அளவிற்கு அன்பு இருந்தால், உண்மையும் தாழ்மையும் உள்ள ஒரு அன்பு இருந்தால், அவன் எந்த அளவிற்கு கீழ்ப்படிந்திருப்பான் பார். ஒரு அடிமை தாங்க. அப்போ நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை நாம் தேடி தேடி கண்டுபிடித்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 21வது வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். என் கற்பனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல இது கற்பனை என்பதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய கட்டளை என்பதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து அதை நான் கீழ்ப்படிவதற்கு தயாருள்ளவனாக, தாழ்மையுள்ளவனாக, உண்மையுள்ளவனாக இருப்பது தான் கடவுளை அன்பு கூறுவது என்று சொல்லுங்கள். அதில் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அதே 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். சரியா? இப்போ வசனம் கை கொள்ளாத நிலை எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அன்பில்லை. கடவுள் மேலே உண்மையான அன்பு, தாழ்மை இல்லை. எஜமானன் மேலே ஒரு உண்மையான அன்பும் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் இல்லாததுனால தான் அவருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளவும் மாட்டேங்கிறோம். அவருடைய வசனத்திற்கு உண்மையாய் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தவும் நாம் தவறுகிறோம். இங்கே கிறிஸ்து செய்த செயலை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கிறிஸ்து என்ன செஞ்சார் எனக்காக? எனக்கு என்ன செஞ்சார்? என்னங்க, பலவீனமாகவே தான் இருக்கிறேன். நானும் எனக்கு பலன் வேணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பலனே தரமாட்டேங்கிறார். சரியா?
நீனும் அந்த காலத்திலிருந்து உழைச்சிட்டு தான் இருக்கிற, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிற. இன்றைக்கி வரைக்கும் எதையாவது அனுபவிக்க முடியுதான்னு சொன்னால் முடியலைங்க. ஒன்றுமே கடவுள் கையில் நிற்க விட மாட்டேங்கிறார். கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே கடவுள் என்னை போஷிக்கவில்லை என்று சொல்லி நாம் அவரை என்ன செய்கிறோம்? குறை பேசுகிறவர்களா? இதுதான் யூதர்களுடைய நிலைமை, இதுதான் இஸ்ரவேலர்களுடைய நிலைமை, இதை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர், பரலோகத்திலே பிதாவின் மடியிலே செல்ல குமாரனாக இருந்த கடவுள், அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தது என்பது எதின் அடிப்படையில் என்று நாம் யோசிக்க வேண்டும். சரியா? சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக யூதர்கள் மத்தியிலும் ஆசாரியர்கள் மத்தியிலும் அந்த ரோம படை அதிகாரிகளின் மத்தியிலும் அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட பாடுகள் நமக்கு என்ன தெரியல, அது எனக்கு பெருசாகவே தெரியல. சிலுவையில் முள்முடி தாங்கி உடம்பெல்லாம் சதையெல்லாம் பீத்து தொங்குற நிலைமையில் அரை நிர்வாணமாக 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டு, பிதாவே இவர்கள் செய்கிறது அறியாது செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னாரே, அது நமக்கு பெரிதாக தெரியவில்லை. நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்மை மரியாதை செலுத்தவில்லை, நம்மை கனப்படுத்தவில்லை, நம்மை அதை செய்யவில்லை, நன்றியுள்ளவர்களாக இல்லை என்று சொல்லி மற்றவர்களை நாம் குறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமே ஒழிய, கடவுள் எனக்கு செய்த நன்மைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பதே இல்லை. கடவுள் சொல்றார், என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே எஜமானன் அந்த வேலைக்காரனிடத்தில் அதைத்தான் கண்டு கொண்டான். சரியா? அந்த வேலைக்காரனிடத்தில் கிறிஸ்து அதைத்தான் கண்டார். இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதைத்தான் கண்டுகொள்ள விரும்புகிறார். அதை தான் இங்கே நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். சரியா? இவ்வளோ பெரிய அந்த கடவுள் செய்த அந்த மகத்துவமான கிரியைகளுக்கு முன்பதாக புதிய ஏற்பாட்டின் கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி நீ முடித்தாலும் அதுக்கு ஈடாகுமா? ஆகுமா? நீ புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளையும் எழுதி உட்கார்ந்து கீழ்ப்படிவா என்று சொன்னால் அதற்கு ஈடாகாது. அவர் மேல் அன்பும் தாழ்மையும் உள்ள கீழ்ப்படிதலோடு செயல்படுகிற ஒரு விசுவாசம்தான் அந்த பாலத்தை கடந்து போகிறதற்கு வழியாக இருக்கும். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு சொன்ன பாடம் இன்றைக்கும் நமக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது, அது தேவையுள்ளதாக இருக்கிறது, அது மாறாதவைகளாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கும் சரியா? இப்பொழுதும் உங்கள் நினைவில் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிற கடினம், உங்கள் மனதில் இருக்கிற மன்னியாமை, உங்கள் மனதில் இருக்கிற அன்பு இல்லாதது, உங்கள் இருதயத்தினுடைய திருக்குள்ள குணம் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், அறிகிறார். சரியா? அறிகிறார். அதை அவர் உங்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று அவர் யோசித்தால் நீங்களும் நானும் சடிதியான மரணத்திற்குரியவர்கள். சரியா? சடிதியான மரணத்திற்குரியவர்கள். ஆனால் தேவன் இப்பொழுதும் மன்னிக்கிறார். இப்பொழுதும் மன்னிக்கிற உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். இப்பொழுதும் மன்னித்து உன்னை அன்பு செய்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். சரியா? எவ்வளவு பெரிய தேவன் என் ஆராதனைக்குரியவர் என்பதை நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். அந்த ஆராதனைக்கு, அந்த உண்மைக்கு, அந்த சத்தியத்திற்கு, அந்த கீழ்ப்படிதலுக்கு, அந்த தாழ்மைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சரியா? புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் சரியா எல்லாமே தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்தது.
எந்த கட்டளைகளும் சரியா நாம் நிறைவேற்ற முடியாதவைகள் அல்ல என்று சொல்கிறார். நிறைவேற்ற முடியாதவைகள் அல்ல. ஒரு மெய் விசுவாசிக்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதற்கு அது என்னல்ல, அது முடியாத காரியம் அல்ல என்று சொல்கிறார். நாம் யோசிக்க வேண்டும். தேவனை நாம் விசுவாசிக்கிறோம், தேவனை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய நியமனங்களுக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, முற்றும் முடிய கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் எஜமானன் அடிமை இந்த இந்த கதையிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்று சொன்னார். கடவுள் எனக்கு எஜமானனாக இருக்கிறார். நான் அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அடிமையாக இருக்கிறேன். அந்த அடிமையாகிய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து அழகாக சொல்கிறார், 6 நாள் உனக்காக வேலை செய், 7ஆம் நாள் உனக்காக அல்ல, உன் வேலையை நீ 6 நாள் செய்த வேலையை நிறுத்திட்டு 7ஆம் நாளில் கடவுளோடு இருன்னு சொல்கிறார். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அதை பின்பற்றுறாங்க. 7ஆம் நாள் சகோதரர்கள் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றுகிறார்கள். அவனும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். ஆனால் அவனும் 7ஆம் நாளில் இன்றைக்கும் 7ஆம் நாள் கூடுகையில் 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆராதனைக்கு என்ன செய்வதில்லை தெரியுமா? என்ன செய்வதில்லை. ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அட்டன் பண்ணாமல் அரியர் வச்சிருக்கிற மக்கள் உண்டு. அரசு வேலைக்கு போகிறவன் விடுமுறை போட்டுட்டு ஆராதனை கடவுளை ஆராதிக்கிறான். சரியா? புதிய ஏற்பாட்டு சபை நாள் முழுவதும் கூடிச்சு. வாரம் 6ஆம் நாள் முதல் நாள் கூடி வந்தது. சரியா? ரோமன் கத்தோலிக்க வளர்ந்த காலங்களில் என்ன செய்தாங்க, அடிமைகள், கூலி தொழிலாளர்கள் அப்படியெல்லாம் வந்து சபையில் சேர்ந்தான். அவன் இவங்க எதையாவது கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதனால் அதை தேடி வந்தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், நீ அனுதின கூலி ஆள், நீ கூலி வேலைக்கு போகிறவன், நீ போய் அது வேலைக்கு போயிரு, அதனால் காலையில் 6 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு நீ போன்னு சொல்லி போப்பு முடிவுன்ட்டான். சரியா? ஆனால் சபை பாரம்பரியம் சார்ந்த நாள் முழுவதும் இன்றைக்கும் ஆராதிக்கிற கூட்டம் சபை இருக்கிறது. வேத நியமனங்கள், தேவனுடைய கட்டளைகள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மாறப்படவில்லை. சரியா? நேரடியாக எனக்கு கட்டளை இல்லை என்று சொல்வதை விட தேவன் ஒரு பாரம்பரியமான நிகழ்வுகளை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவதில்லை. நேரடியான கட்டளை இல்லைங்க. இது ஒரு கூட்டம். நேரடியான கட்டளை இல்லை. கற்பனைகள் என்பது நித்தியத்திற்கும் உரியது. மனதின் பிரமாணத்தை எழுத்தில் கொடுத்தார். இன்றைக்கு மனதின் பிரமாணப்படி செயல்படு என்று சொல்லுகிறார். அதுதான் எழுத்தில் வந்தது, மனதின் பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமைக்கு விருப்பமுள்ளவர்களாக நாம் செயல்படுவதே உண்மையும் தாழ்மையுள்ள கீழ்ப்படிதலுமாக இருக்கிறது. ஜெபக்கூட்டம், உபவாச ஜெபம், சரியா? இதற்கெல்லாம் நமக்கு மனசு இல்லை, இதற்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. அப்போ தேவனை அன்பு செய்கிறோம் என்று சொல்கிற அதனது அந்த ஒரு பணக்காரன் வந்து, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்ன வழின்னு சொன்னால், அவர் கடவுளுடைய கற்பனைகளை சொல்லி வரும்போது இதெல்லாம் நிறைவேற்றி வருகிறேன், ஆனால் அதை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது அவன் வர முடியல. எதை விட்டுட்டு வர சொன்னாருங்க? பணத்தை விட்டுட்டு வான்னு சொன்னார். அப்போ நாம் யாராக இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். கடவுளுடைய கட்டளைகளுக்கு விட, கடவுளை ஆராதிப்பதை விட, கடவுளுடைய சமூகத்தில் சேருவதை விட எனக்கு எது முக்கியம்? வேலை முக்கியம், பணம் முக்கியம், வருமானம் முக்கியம். அப்போ நான் யாரை அன்பு செய்கிறேன்? யாருக்கு உண்மையாக இருக்கிறேன்? இந்த உலகத்திற்கா, கடவுளுக்கா? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சீடர்களிடத்தில் கடவுள் அதை பேசுகிறார். இன்றைக்கு நம்மிடத்திலும் அதை பேசுகிறார். கிறிஸ்து
கதையில் சொன்ன வேலைக்காரன் எஜமானனுக்கு தான் செய்கிற எல்லா வேலைக்கும் பலனுக்குரியவன். ஆனால் அதற்கு மேல் எஜமான் அவனுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் சரியா, அவன் கட்டளையிட்ட யாவையும் உண்மையும் தாழ்மையும் உள்ளவனாக அவன் செயல்பட்டான் என்பதை கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்களும் நானும் சரியா, கடவுள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற சரியா எல்லா காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிவது மட்டும்தான் கடவுளை அன்பு செய்கிறதற்கான காரியம். சரியா, தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உண்மையும் உள்ள அன்பை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். சரியா, நாம் ஏதோ நல்லா கவனிங்க, நாம் ஏதோ கொடுக்கிறதினால தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வது தப்பு. சரியா, நான் கொடுப்பதினாலே, நான் கடவுளை ஆராதிப்பதினாலே நான் பலனை பெறுகிறேன் என்பது அல்ல. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதற்காக நான் அவரை ஆராதிக்கிறேன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, கிறிஸ்துவின் சீடர்களாகி நாம் கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதனால் பலனை பெறுகிறோம் என்பதும் அது தவறானது. சரியா, மாறாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை கிருபையின் மேன்மையான ஆசீர்வாதத்திற்கான பதில் செயல் என்பதை நாம் அறிந்து தாழ்மையோடு உண்மையோடு செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் மேன்மைக்கான பதில் செயல் ஆராதனை. அந்த பதில் செயல்தான் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். அந்த பதில் செயல்தான் கடவுளுடைய உண்மைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான வழிமுறையாக இருக்கிறது. சரியா, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். சரியா, அது என் கடமை. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவது என்னுடைய கடமை. சரியா, அதை நல்லா கவனிங்க. இந்த இளையகுமாரன் ஓமையில் அந்த மூத்த மகன் என்ன சொன்னான் சொல்லுங்கள் பாப்போம். வந்துட்டான் இளையகுமார், அங்கே மாடு அடித்து விருந்து நடக்குது, இவன் வெளியில் நிற்கிறான். தகப்பன் போய் கூப்பிட்றான், ஏ வாப்பா, ஏப்பா வெளியில் நிற்கிற, உன் தம்பி இறந்து போயிருந்தான், மரித்து போயிருந்தான், மறுபடியும் வந்திருக்கிறான்ப்பா, வா அப்படின்னு கூப்பிட்றான். அவன் சொன்ன பதில் என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன பதில்? என்ன பதில் சொல்லுங்கள்? ஞாபகம் இல்லையா சம்பவம்? இதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமே. இவ்வளோ காலம் நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன், இவ்வளோ காலம் நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன், என் நண்பர்களோட என்னது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ எனக்கு கொடுத்ததில்லை. எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு வந்த அவனுக்கு நீ மாடு அடிச்சிருக்கிற, கன்றுக்குட்டி அடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன புரியுது சொல்லுங்க பார்ப்போம். அவன் தன் தகப்பனிடத்தில் சேவை செய்தது என்னது? சேவை செய்தது எந்த அடிப்படையில் தெரியுமா? ஒரு கடமையாக, கடமையின் அதாவது ஒரு அடிமைத்தனமாக அவன் இருந்தான். ஒரு அடிமைத்தன நிலையிலேயே அவன் இருந்திருக்கிறான். தன்னுடைய தகப்பனுக்கு கீழாக கடமையாக செய்கிற ஒரு அடிமையைப் போல இருந்திருக்கிறான். ரெண்டாவது, நான் செய்கிற வேலைக்கு ஒரு நாளைக்காவது எங்கள் அப்பா ஆட்டுக்குட்டி தருவார்னு வேலை எதிர்பார்ப்போடு இருந்திருக்கான். சரியா, நாம் கடவுளுக்கு செய்கிற கடமையை செய்கிற வேலை என்பது ஒரு அடிமைத்தனமாக இருப்பது தவறு. சரியா, ஒரு அடிமைத்தனம். ஐயோ இதுவா
இது எப்படி செய்ய முடியும்? அது இல்லை, அது அடிமைத்தனமாக சொல்லிட்டாங்க போவோம், அப்படி இல்லை. கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு செய்ய, அதுதான் அவன் மூத்த மகன் செய்தான். ரெண்டாவது, ஒரு ஆட்டுக்குட்டியாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. அதுக்காக நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம். எதுக்காக கடவுளை ஆராதிக்கிறோம்? கடவுள் மேலே இருக்கிற அன்பு. கடவுள் என் மேலே அன்பு கூர்ந்தார், அந்த அன்பின் பிரதிபலிப்பு, அந்த அன்பின் பிரதி செயல். நான் அவரை அன்பு கூர்ந்து அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு நான் முற்றுமுடிய உண்மையோடும் தாழ்மையோடும் கீழ்ப்படுகிறேன் என்பது தான் ஆராதனை. அப்படிப்பட்ட உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருப்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணும். மகா இரக்கமும் கிருபையும் நீதியும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, மை வாழ்த்தி மை போற்றுகிறோம். கிருபை நிறைந்த தேவனே, இந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் முதல் சத்தியமாக உம்முடைய சீடர்களுக்கு, இந்த எருசலேம் பயணத்தில் இருக்கிற உம்முடைய மக்களுக்கு மன்னிப்பும் அன்பும் அந்த பயணத்திற்கு எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது என்பதை குறித்து போதித்தீர். இரண்டாவதாக, உண்மையும் தாழ்மையும் உள்ள குணாதிசயம் கடவுளுக்கு எவ்வளவு பிரியமானது, அந்த எருசலேம் பயணத்திற்கு எவ்வளவு அது உதவியாக இருக்கிறது என்பதை குறித்து பேசினீர். இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்ட நாங்கள் மன்னிப்பும் அன்பும் உள்ள குணாதிசயம் உள்ளவர்களாக, உண்மையும் தாழ்மையுள்ள கீழ்ப்படிதலும் உள்ள குணாதிசயம் உள்ளவர்களாக உம்முடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்து உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் வெளிப்படுத்த கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனும் உயிர்முள்ள நல்ல பிதாவே, ஆமென்.